வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிஎம் கிசான் திட்டத்துக்கான இந்த 19வது தவணை குறித்து 2 முக்கியமான அறிவிப்பு பார்த்திங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த 19வது தவணை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய பெருமக்கள் எல்லாருமே ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ ஒரு புதிய தகவல் பார்த்திங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது எப்போ கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன தகவல்கள்லாம் இதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ விவசாயிகளுக்கான இந்த சிறப்பு திட்டம் மத்திய அரசால் 2019ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் ஏழை விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அரசாங்கம் ரூபாய் 6000 நிதி உதவி வழங்குகிறது. இந்த நிதி உதவி 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவணையிலும் தலா 2000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் இதுவரை 18 தவணைகள் அளிக்கப்பட்டுள்ளன. 18வது தவணைக்கான பணம் அக்டோபர் 5, 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. 18வது தவணை அளிக்கப்பட்டு 4 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் 19வது தவணைக்காக விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருப்பு விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த திட்டத்தின் தவணை பணத்தை பிப்ரவரி மாதம் கடைசி தேதியில் அரசாங்கம் வெளியிடும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. பிப்ரவரி 28ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் அடுத்த தவணையை, அதாவது 19வது தவணையை அரசாங்கம் வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நம்ம எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி, அதாவது லாஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 19வது தவணையை நம்ம பிரதமர் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சம்மன் நிதி யோஜனா திட்டத்தை பார்த்திங்கன்னா தொடங்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த 20ஆம் தேதிக்கு மேலே வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத ஒரு தகவலையும் பார்த்திங்கன்னா இப்போ இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுபுறம் பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் பிரதமர் பீகார் செல்கிறார் என்றும் அங்கு நடக்கும் விழாவில் பிரதமர் 19வது தவணையை வெளியிடுவார் என்றும் கூறப்படுகின்றது. இருப்பினும் தவணை தொகை குறித்து அரசாங்கத்தால் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா தவணையின் பலனை பெற விரும்பும் விவசாயிகள் முதலில் EKYC பணிகளை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை எப்போ கரெக்டான டேட்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அரசாங்கத்திலேருந்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே இந்த 19வது தவணை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திட்டத்து மூலிமா பயன்பெறணும்னா 3 விஷயம் கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை யாரெல்லாம் செக் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். EKYC அப்டேட் யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கிறாங்களோ, ஸோ இந்த KYC அப்டேட் பார்த்தீங்கன்னா கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதே போல் வேறு தான் நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.